ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ அவரை வந்து பார்க்கும் பொழுது நீ பெற்றுக்கொள்கிற ஆசீர்வாதம், அவர் உலக ரட்சகர். ஆமென். இரண்டாவது ஆசீர்வாதம், அவரை வந்து பாருங்கள், அவர் தீர்க்கதரிசியானவர். தீர்க்கதரிசியை வந்து பாருங்கள், இரட்சகரை வந்து பாருங்கள், சுகம் தருகிறவரை வந்து பாருங்கள், அற்புதங்களை செய்கிறவரை வந்து பாருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நேரம் இருக்குமேனா நான் உங்களுக்கு இந்த 4 குறிப்புகளை சொல்லி நான் ஜெபத்துக்கு நேராய் நடத்த விரும்புகிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. அந்த 39ஆம் வசனம் சொல்லுகிறது, வந்து பாருங்கள் என்று இயேசு சொன்னார். அவர்கள் வந்து தங்கியிருந்த இடத்தை கண்டார்கள். ஏங்க வந்து பாருங்கன்னு சொன்னார்னா, இதை சொன்னது யாருன்னு சொன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடக்கிறது. யோவான் ஸ்நானகன் அநேகரை ஞானஸ்தானத்துக்கு கொடுத்து வழி நடத்தி கொண்டிருக்கும் பொழுது நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறவரை அவர் காண்கிறார். அவர் யாரு? நியாயப்பிரமாணம் சொன்ன தீர்க்கதரிசியானவர், நியாயப்பிரமாணத்தில் எழுதப்பட்டவராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை யோவான் ஸ்நானகன் காண்கிறார். கண்டதினாலே அவர் தன்னுடைய சீஷரிடத்தில் சொல்லுகிறார், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து, 36ஆம் வசனம் சொல்கிறது, 34, 35, 36 அவர் சாட்சி கொடுக்கிறார். யோவான் ஸ்நானகன் சாட்சி கொடுக்கிறார். என்னன்னு சொன்னா, நானும் அறியாதிருந்தேன், இயேசுவை அறியாமல் இருந்தேன், ஆனால் என் கண்களை திறந்தவர் வானத்தை திறந்தார். திறந்து பிதாவின் சத்தத்தை அவர் கேட்கவும், பரிசுத்த ஆவியானவரை இயேசுவின் மேல் உட்காரவும், புறாவடிவத்தில் உட்காரவும் காணும்படி செய்ததினாலே அவர் சொன்னார், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி, வந்து பார், ரட்சகரை அறிந்து கொள்ளும். வாழ்க்கையில் இருக்கிற பாவம் மன்னிக்கப்படணும்னு சொன்னா நீ இயேசுவிடம் வா. ஹல்லேலூயா. இதுதான் அர்த்தம். உன் பாவம் மன்னிக்கப்படணும்னு சொன்னா நீ இயேசுவிடம் வந்து பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவை சந்திக்கும்படி வந்த சீஷர்கள் எல்லாருமே யோவான் ஸ்நானனுடைய சீஷர்கள். அவர்கள் எல்லாம் வந்து பார்த்துட்டு ஒருத்தனா சொல்றான், யோவான் சொன்னதை கேட்டு அவருக்கு பின் சென்ற 2 சீஷர்கள், ஒருவன் சீமோன், அவன் சகோதரனாகிய அந்திரேயா என்பவர்கள், அவர்கள் மேசியாவை கண்டோம். ஹல்லேலூயா. இயேசுவை பார்த்த பொழுதுதான் அவர் மேசியா என்று அறிந்து கொண்டார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நடந்த ஒரு சம்பவத்தை சுருக்கமாக சாட்சியாய் சொல்ல விரும்புகிறேன். சென்னையில் கொஞ்சம் கவனிங்களா, சென்னையில் ஒரு மிகப்பெரிய ப்ரொடியூசர், சினிமா படங்கள் எடுக்கிற ப்ரொடியூசர், அவர் பெரிய நடிகர். ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி பெரிய நடிகர். நான் இப்போ கடைசியில் சொல்கிறேன் யாருன்னு. அவர் என்ன பண்ணார்னா, நிறைய படங்களெல்லாம் எடுத்து பெரிய லாஸ் ஆகிட்டார். நிறைய சினிமாலாம் எடுத்து லாஸ் ஆகிட்டார். கடன் கொடுத்தவர்கள் அவரை நெருக்க ஆரம்பித்தார்கள். ஃபோன் வந்தால் எடுக்க முடியாது, எவன் வந்து வீட்டுக்கு காலிங் பெல் அழுத்துவான்னு தெரியாது. படம் கொடுத்த ஃபைனான்சியரு, ப்ரொடியூசர் எல்லாம் வந்து அவரை நெருக்க ஆரம்பித்தார். தொடர்ச்சியாக திரைப்படங்களெல்லாம் அவர் ஃபெயிலர் ஆனதுனால நஷ்டத்தின் மேல் நஷ்டம் வந்து எல்லா சொத்தையும் இழந்தார். வச்சிருந்த காரெல்லாம் இழந்தார். கடன் கொடுத்தவங்களாம் எல்லாம் ஒருத்தர் ஒரு ப்ராப்பர்ட்டியை பிடிங்கிட்டான், வீடை பிடிங்கிட்டான், வாகனங்களை பிடிங்கிட்டான், பணம்லாம் போச்சு. இப்போ பயந்துட்டு, கடன்காரங்களுக்கு பயந்துட்டு வீட்டுக்குள்ளே இருக்கிறாரு. வீட்டுக்குள்ளே இருந்தவர் ரொம்ப தெய்வ பக்தி நிறைஞ்ச மனுஷன். அவருக்கு இயேசுவை குறித்து யாரும் எதையும் சொன்னதில்லைங்க. அவர் ஒரு பயங்கரமான பக்தி வைராக்கியம் உள்ள மனுஷன். அவருக்கு யாரும் இயேசுவை குறித்து சொல்லவில்லை. அவர் என்ன பண்ணார்னு சொன்னால், நைட்டு சூசைட் பண்ணிக்கலாம் யாருக்கும் தெரியாமல் ஒரு சின்ன ரூமில் படுத்துட்டு இருக்கிறாரு. அந்த ஒரே ஒரு ஃபேன் மட்டும் ஓடுது, அந்த சத்தம் மட்டும் கேட்டுகிட்டே இருக்கு. கதவெல்லாம் சாத்திட்டாங்க. ஏவன் வந்து தட்டுவான்னு தெரியாது, கடங்காரன் வந்து தட்டுவான், கூப்பிடுவான்னு. அப்போ பயந்துட்டு இருக்கும்பொழுது அவர் என்ன நினைக்கிறாரு, இன்றைக்கி நைட்டு நம்ம சூசைட் பண்ணிக்கலாம், யாருக்கும் தெரியாமல் தற்கொலை செய்து கொள்ளலாம், தூக்க மாட்டிக்கலாம் அப்படின்ட்டு கயிறெல்லாம் எடுத்து வச்சுட்டு படுத்துட்டே இருக்கிறாரு. அப்போ ஒரு நினைவு வந்தது அவருக்குள்ள. என்னன்னா, நம்ம எவ்வளோ சாமியை கூப்பிட்டோம், எவ்வளோ கடவுளுக்கு நன்கொடையை கொடுத்தோம், எவ்வளோ கோயிலெலாம் பக்தியாக போய் வந்தோம், ஆனால் யாருமே நம்மளை காப்பாற்றலையே. நம்ம எல்லாரையும் கூப்பிட்டு பார்ப்போம், யாராவது நமக்கு உதவி செய்வார்களா? நிச்சயம் செய்வாங்கன்னு சொல்லி எல்லா தெய்வத்தின் பேரெல்லாம் சொல்லி கூப்பிட்டு பார்த்தாரு. ஒருத்தரும் ஒரு உத்தரவும் கொடுக்கவில்லை. எல்லாம் சொல்லி கூப்பிட்டுட்டு இயேசுவேன்னு கூட சொல்லுங்க, இயேசுடைய வாசனை தெரியாத மனுஷன். எல்லாரையும் கூப்பிட்டுட்டு ஒருத்தரும் ஒரு ரிப்ளையும் கொடுக்கல. விரக்தி ஆகி நெஞ்சு வலி வந்து கீழே விழுந்தார். விழுந்து அப்படியே மயக்கமாய் கீழே விழுந்துட்டதோ திடீர் என்று ஒரு சத்தம், இடி போன்ற ஒரு சத்தம் கேட்கிறது. இவருக்கு +2 படிக்கும்போது ஒரே ஒரு டீச்சர் இருந்தார்.
அந்த டீச்சரோட பேர் ஜேம்ஸ். அந்த சத்தம் சொல்லுகிறது ஜேம்ஸ் ஜேம்ஸ் ஜேம்ஸ். 3 முறை சொல்லிட்டு அந்த சத்தம் நின்று போச்சு. ஒரு ஒன்றுமே புரியல. எழுந்து தடுமாறி எழுந்து பார்க்குறாரு. அந்த சத்தம் மட்டும் கேட்டுச்சு. எங்கேருந்து வந்தது? இடி போன்ற சத்தம். மனுஷனுடைய நாடி நரம்பெல்லாம் நின்று போகிற அளவுக்கு ஒரு வல்லமை, இதுவரைக்கும் கேட்காத ஒரு அதிகாரமுள்ள வார்த்தை, கம்பேஷன், லவ், அன்பு மனதிற்கு நிறைந்த அந்த சத்தம் சொன்னிச்சு ஜேம்ஸ் ஜேம்ஸ். என் பேரை சொல்ல ஜேம்ஸ். யாருவர்? நான் படிக்கும் பொழுது என் படிக்கிற காலத்தில் எனக்கு பாடம் சொல்லி கொடுத்த வாத்தியார். அந்த வாத்தியார் என்ன சொல்லி கொடுத்தாரு? பைபிளில் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொன்னார். என்ன சொன்னாருங்க? பைபிளில் இயேசுவை பற்றி சொன்னார். இந்த இயேசு யாரு? தச்சனுடைய குமாரன், யூதகுலத்தில் பிறந்தவர், 33 வருஷங்கள் இந்த பூமியில் வாழ்ந்தார். மனுக்குலத்தின் பாவத்துக்காக சிலுவையிலே அடிக்கப்பட்டார். பாவ மன்னிப்பை ஜனங்களுக்கு கொடுக்கும்படி இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். அவருடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி கழுவி சுத்திகரிக்கும். அவர் குழந்தையுடைய கண்களை தொட்டார், வியாதியஸ்தரை சுகப்படுத்தினார். 3.5 ஆண்டுகள் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்தார். மரித்து உயிர் தந்து பரலோகத்தில் இருக்கிறார், மீண்டும் வரப்போகிறார். நரகம் உண்மை, பரலோகம் உண்மை, எல்லாத்தையும் சொன்னார். இந்த மனுஷன் எல்லாத்தையும் கேட்டுட்டு மனசுக்குள்ளேயே வச்சுக்கினாரு. அவர் கிறிஸ்தவரை மாறல, மனம் திரும்பல. ஏன் ஆண்டவர் அவரிடத்தில் அந்த பேரை மட்டும் சொன்னார்னா, இந்த வார்த்தையை மட்டும், அந்த பேரை தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக ஞாபகப்படுத்தினார். இவர் சினிமாலேயோ சரி, நண்பர்களையோ சரி, யாருமே அந்த பேர் கொண்டு இல்லவே இல்லை. டைரியில் தேடி பார்க்குறாரு, ஜேம்ஸ்னு யாருன்னா இருக்கிறாங்களா, ஜேம்ஸ்னு யாருனா, யாருமே இல்லை. யார்? ஓ, அந்த டீச்சர். அவர் இல்லையே இப்போ, அவர் எங்கே இருக்கிறான்னு தெரியலையே, என்ன நடக்குது? அந்த அவர் சொன்ன அந்த இயேசு ஜீசஸ், ஜீசஸ், அந்த ஜீசஸ் இருக்காருன்னு சொன்னாரே, ஒருவேளை அவரை கூப்பிட்டு பார்க்கலாமா? ஒரு மனசில் ஒரு சின்ன எண்ணம். உடனே என்ன பண்ணார்? கண்ணை மூடிக்கின்னு, இயேசுவே, நான் எல்லாரையும் கூப்பிட்டேன், நீங்கள் சாமின்னு சொன்னார் அவர் ஜேம்ஸு. நீங்கள் எனக்காக உதவி செய்ய முடியுமா? எனக்கு 20 லட்சம் ரூபாய் கடன் இருக்குது. எனக்கு கடன் கொடுத்தவன் இருக்கிறான், நான் தூக்க மாட்டின்னு சாகலான் இருக்கேன். என் மனைவி ரொம்ப அழகானவங்க, அவங்கள நான் நேசிக்கிறேன், அவங்களுக்கு நான் தற்கொலை செய்து கொள்வதை சொல்லலை, அவர் எனக்கு உண்மைதான் மரித்து விடுவாள், அதனால் நான் அவளுக்கு தெரியாமல் கதவை சாத்திட்டு இந்த ரூமில் சூசைட் பண்ணிக்கலான் இருக்கேன். நீர் தேவனானால் என்னோடு பேசும் சொன்னாருங்க. சொல்லினே இருக்கும் பொழுது ஒரு சத்தம் கேட்டது. அவருடைய பெயரை சொல்லி ஆண்டவர் கூப்பிட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் பேர் ராஜன். அவர் பேர் ராஜன். ராஜன், நான் தான் ஏசப்பா வந்திருக்கிறேன். ஒரு பெரிய ஒளி அந்த அறையில், வெளிச்சம் இறங்கினது. வெளிச்சத்தின் மத்தியில் இயேசு கிறிஸ்துவை இவர் பார்த்தார். சொன்னார், ஏசப்பான்னு கூப்பிடு, நீ ஏசப்பான்னு கூப்பிடு, நீ ஏசப்பான்னு கூப்பிட்டினா இந்நாளைக்கு காலில் நீ கடங்காரம் இல்லை. அல்லேலூயா. இது நடந்த கதைங்க, சாட்சிங்க. உயிரோடு இருக்கிறார், நான் போய் சொல்லலை, இன்றைக்கும் உயிரோடு தான் இருக்கிற அந்த மனுஷன். சொன்னார், ஏசப்பா, ஏசப்பான்னு கூப்பிடு, நாளைக்கால நீ கடங்காரம் இல்லை. உன்னை கழுத்தை நெரிக்கும்படி வராம்பாரு, உன் ஃபோனெல்லாம் உதறுப்பார், உன் கையெல்லாம் கடங்காரனுக்கு பயந்து. நாளைக்கு இதெல்லாத்திலிருந்து நான் உனக்கு நான் விடுதலை தருவேன். ஆமென். இவர் ஒரே வார்த்தை சொன்னார், ஏசப்பா, ஏசப்பா, ஏசப்பான்னு சொன்னார். அவ்வளோதான் தெரியும். மயங்க கீழே விழுந்துட்டார். பொழுது விழுந்தது. 5 மணிக்கு எழுந்தார். எழுந்தும்போது நல்ல ஒரு தூக்கத்தில் இருந்து எழுந்த ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி எழுந்தார். எழுந்ததும் ஒருத்தன் கதவை தட்டுறான் 5 மணிக்கு. கதவை போய் திறந்தா அந்த ப்ரொடியூசர் வந்து நிற்கிறான். யாருக்கு 15 லட்சம் கொடுக்கணுமோ அவன் வந்து நிற்கிறான். என்ன சொல்கிறதுன்னு தெரியல, பணமும் இல்லை, எல்லாத்தையும் வாரிட்டு போயிட்டான். என்ன சொல்கிறதுன்னு தெரியலன்னு முடிச்சிருக்கும் போது அவருக்கு என்ன சொன்னார்னா, சார், எங்கள் கூட கொஞ்சம் சினிமா ஸ்டுடியோக்கு வரீங்களா? வரேன். என்கிட்ட கார் இல்லைங்க, நான் எப்படி வெளியே வருது? எங்கள் காரில் கூப்பிட்டு போகிறோம், வாங்கன்னு உட்கார வச்சு அவரை கூப்பிட்டு போனேன். கூப்பிட்டு போய் இருக்கிற எல்லா ப்ரொடியூசரை வர வச்சு, இவர் வாங்கின கடனெல்லாம் நாங்கள் பொறுப்பு, இவர்கிட்ட வாங்கின பத்திரம்லாம் தோருக்கு, இதெல்லாம் இன்னிலேருந்து அவர் கொடுக்க தேவையில்ல, பணம்லாம் கொடுத்தாயிடுச்சு. கிழிச்சு போட்டாங்க. இவருக்கு ஒன்றுமே புரியல, என்ன நடக்குதுன்னு தெரியல. என்ன நடந்தது? அந்த ஃபைனான்சியர் சொல்கிறாரு, நேற்று நைட்டு நான் தூங்கிட்டு இருந்தேன், 2 மணி இருக்கும், திடீர்னு ஒரு சத்தம், ராஜனுடைய கணக்கு எடுத்து பாரு,
ராஜனுடைய கணக்கு கொடுத்துப்பார், பணம் கொடுத்துப்பார், ஃபைனான்ஸ் கொடுத்த பண்ணல, அந்த கடன் கொடுத்த கணக்கு எடுத்துப்பார். பயந்து போய் ஓடி போய் எடுத்து எல்லா கணக்கும் பார்த்தா அவர் 15 லட்சம் கொடுக்கணும்னு இவன் எழுதி வச்சிருக்கிறான். ஆனால் கொடுக்க வேண்டியதே 2.5 லட்சம் தான். அல்லேலூயா, அல்லேலூயா. தப்பா எழுதி வச்சிருக்கிறாங்க. ஆண்டவர் பாருங்க, அவனிடத்துல பேசினார், வந்து பாருங்கள், இயேசு உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். அல்லேலூயா. அந்த மனுஷன் கண்ணெல்லாம் கலங்கிட்டார். ஏசப்பான்னு ஒரு வார்த்தை சொன்ன அந்த வார்த்தை பாருங்க, எனக்காக சொன்ன ஆண்டவர் நாளை காலை நீ கடங்கார இல்லைன்னு சொன்னார். அவங்க எல்லாத்தையும் பாண்டு பேப்பரில் கிழிச்சு போட்டுட்டு இவர் கடன் கொடுக்க தேவையில்லைங்க அப்படின்னு சொல்லி அன்னைக்கு ஒப்பு கொடுத்து இயேசு ஏற்றுக்கொண்டார் சகோதரர் ஏவிஎம் ராஜன் அவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் ஒரு முருக பக்தர், இயேசுவை அறியாமல் வாழ்ந்தவர். ஆண்டவரை குறித்து சொல்லப்பட்ட சுவிசேஷம் ஒரு நாள் அவரை சந்தித்தது. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு ஒருவேளை உங்கள் நண்பர்கள் மனம் திரும்பாமல் இருக்கலாம். உங்கள் குடும்பத்திற்குள் இயேசுவை அறிந்தும் அறியாமல் வாழலாம். ஒருவேளை நான் சொல்ற சத்தியம் ஜனங்களுக்கு போல நீ நினைக்கலாம். ஆனால் ஒரு நாள் வரும், அந்த வார்த்தை கிரியை செய்யும். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவிடம் வந்து பாருங்கள். அவர் யார்? பாவத்தை மன்னிக்கிறவர். நியாயப்பிரமாணம் ஒரு மனிதனை நியாயம் தீர்த்து நரகத்துக்கு நேராக கொண்டு போகும். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் 17-16 வாசிங்களுங்க. 1 அதிகாரம் 16-17. 1:16-17. அவருடைய பரிபூர்ணத்தினாலே நாம் எல்லோரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றிருக்கிறோம். எப்படி எனில், நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது. கிருபையின் பிரமாணம், கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டானது. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார். வேகமாய் சத்தமாய் கைகளை தட்டி பரலோகம் கேட்கட்டும். நியாயப்பிரமாணம் ஒரு மனுஷனை ஆளும் பொழுது அவன் நியாயத்திற்கப்படுவான். ஒன்று தவறிட்டானா, நியாயப்பிரமாணம் செய்கிறதுல ஒரு பிரமாணத்தை மீறிட்டானா எல்லாமே மீறினது அர்த்தம். ஆனால் கிருபையின் பிரமாணம், இயேசுவை நம்பும் பொழுது, என் பாவத்துக்காக சிலுவைக்கு போனார், ரத்தம் சிந்தினார், அடிக்கப்பட்டு மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார், அவரே இரட்சகர்னு எந்த மனுஷன் நம்புறானோ, விசுவாசிக்கிறானோ, இதுதான் கிருபையின் பிரமாணம். நீதிமானாய் மாற்றப்படுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்களும் நானும் இலவசமாய் இரட்சிப்பை பெற்றுக்கொள்கிறோம், பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்கிறோம். இயேசு கொடுக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதம் ரட்சிப்பு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கிருபையும் சத்தியமும் கிறிஸ்துவினால் உண்டானது. நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க. நீதிமொழிகள் புஸ்தகம் 16:6. கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவர்த்தி செய்யப்படுகிறது. இயேசு கிறிஸ்து கிருபையும் சத்தியம் நிறைந்தவராய் வெளிப்பட்டார். ஐயா, வந்து பாருங்கள், அவர் கிருபையும் சத்தியம் நிறைந்தவராய் இருக்கிறார். உன் வாழ்க்கையில் இருக்கிற பாவம் மன்னிக்கப்படணும்னா இரட்சகராய் இயேசு வந்து பாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே தான் யோவானுடைய சீஷர்கள் எல்லாருமே ஒருத்தராக இயேசுவை வந்து பார்த்தாங்க. அதான் சொன்னார், வந்து பாருங்கள், வந்து பாருங்கள், வந்து பாருங்கள். 4 இடத்துல எழுதியிருப்பார், வந்து பாருங்கள். யோவான் சொன்னதை கேட்டு அவருக்கு பின் சென்ற 2 சீஷர்ல பேதுருவும் அவன் சகோதரனாகிய அந்திரேயாவும் யாரை பார்த்தாங்க? மேசியாவை கண்டார்கள். வந்து பார்த்தார்கள், மேசியாவை கண்டார். நீ வந்து பார்க்கும்பொழுது தான் இயேசு யாருன்னு வாழ்க்கையில் புரியும். இது வரைக்கும் நீ தூரம் இருந்திருக்கலாம், ஒருவேளை ஆண்டவரை அறிய வேண்டிய விதத்தில் இன்னும் அறியாமல் இருந்திருக்கலாம். நீ இயேசுவை அறிய வேண்டிய விதத்தில் அறியணும்னு சொன்னால் கொஞ்சம் கிட்ட வந்து பாரு, கொஞ்சம் கிட்ட வந்து பாரு. நீ அவரை வாயை திறந்து கூப்பிட்டு, அவரை ரட்சகராக கூப்பிட்டு, தகப்பனாக கூப்பிட்டு, நண்பனாக கூப்பிட்டு, ஆலோசனை கத்தராக கூப்பிட்டு, எனக்கு எல்லாமா இருக்கிறான்னு சொல்லி கூப்பிட்டு நீ அவரிடத்தில் உன் இருதயத்தை ஊற்றி ஜெபம் பண்ணுவாயன்னு சொன்னால் இயேசுவை நீ அறிய வேண்டிய விதத்தில் அறிந்து கொள்வான். அல்லேலூயா, அல்லேலூயா. மோசே சொன்ன நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறவரை நாங்கள் கண்டோம் சொல்லி சீஷர்கள் சொன்னார்கள். இயேசுவை கண்டார்கள். அவர் யார்? தேவாட்டுக்குட்டியாகிய இயேசு. அல்லேலூயா. இவரே தேவனுடைய குமாரன் என்று
நான் சாட்சி கொடுக்கிறேன்னு யோவான் ஸ்நானகன் சொன்னான். அப்போ அவர் சாட்சி மாதிரி நீங்களும் நானும் சாட்சி. இந்த உலகத்தில் இயேசுக்கு சாட்சி யாரு? நீங்களும் நானும் தான். ரட்சிக்கப்பட்ட நீங்களும் நானும் தான் கர்த்தருக்கு சாட்சி. நீங்கள் நானும் தான் சாட்சி. எனக்குள்ள உங்களுக்குள்ள தான் இயேசு இருக்கிறாரு. இந்த உலகம் நம்மளை எப்படி பார்க்குதுன்னு சொன்னால், நம்ம அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனையை தீர்க்கறதுக்கு நம்ம தான் வழி. ஐயா, என் வாழ்க்கையில் ஒரு போராட்டம் இருக்குது, அது தீர்க்கணும், நீங்கள் உதவி செய்யுங்க, நம்ம இடத்துல வருவாங்க. இயேசுவை காணும்படி வருகிறார்கள். உன் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் இயேசுவை ஜனங்கள் காணும்படி வரும்பொழுது நீங்களும் நானும் தான் அவளை சரியான பாதையில் கொண்டு செல்லி நடத்த வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. 45ஆம் வசனம் சொல்லுகிறது, பிலிப்பு நாத்தான்வேலை கண்டு நியாயப்பிரமாணத்திலே மோசையும் தீர்க்கதரிசியும் எழுதியிருக்கிறவரை கண்டோம். அவர் யோசேப்பின் குமாரனும் நாசரேத்துனுமாகிய இயேசுவே என்றான். நாசரேத்திலிருந்து யாராவது ஒரு நன்மை உண்டாகுமோ என்று கேட்டபொழுது அதற்கு பிலிப்பு சொன்னார், வந்து பாரு. உன் வாழ்க்கையில் நன்மை உண்டாகணும்னு சொன்னால் வந்து பாரு. உன் பாவம் மன்னிக்கப்படணும்னு சொன்னால் நீ வந்து பாரு. நீ இயேசுவை ரட்சகராக அறிந்து கொள்ளணும்னு சொன்னால் வந்து பாரு. அதனால தான் யோவான் ஸ்நானகன் சொன்னார், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏசாயா 53:7 சொல்லுகிறது, அவர் அடிக்கப்படுகிற ஆட்டை போல கொண்டு போகப்பட்டார். அதனால தான் அவரை அடையாளத்தை படுத்துறாரு. மோசே எழுதினது நிறைவேறுது, கிறிஸ்துவின் மூலமாய் நிறைவேறுது. நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிற பலி இவர் தான். யூதர்கள் தெரிந்து கொள்ளணும் தான் சொல்றாரு. இவங்க வந்தவங்களாம் யூதர்கள், திரளான ஜனங்கள் வந்தாங்க. அதனால தான் சொன்னார், மோசே எழுதினவர், நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிற ஆட்டுக்குட்டியானவர் அது இருக்கிறாரு, வந்து பார். அவர்கிட்ட நீ வந்தினா நியாயப்பிரமாணத்தை நீ கைக்கொள்ள வேண்டாம். கிருபையின் பிரமாணம் கிறிஸ்துவின் மூலமாய் கொடுக்கப்படுகிறது, அது இலவசமாய் கொடுக்கப்படுகிற பாவ மன்னிப்பு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 5:17 வாசிங்களேன். ஒருவன் புது சிருஷ்டியாய் எப்பொழுது மாற்றப்படுவான்னு சொன்னால், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் மாறப்படும் பொழுது. வாசிங்களேன், 2 கொரிந்தியர் 5:17. இப்படிக்கு ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் மாற்றப்படுகிறான். பழைய வாழ்க்கை ஒழிந்து போகிறது, எல்லாம் புதிதாக்கப்படுகிறது. என் அன்பு சகோதரி சகோதரியே, உன் வாழ்க்கையில் நீ புது சிருஷ்டியாய் மாற்றப்படணும்னு சொன்னால், உன் பழைய வாழ்க்கை மாற்றப்படணும்னு சொன்னால், நீ இயேசுவிடம் வந்து பார். பழைய குடி வேண்டாம், பழைய சண்டை வேண்டாம், பழைய துன்மார்க்க வாழ்க்கை வேண்டாம், பழைய பாவ பழக்க வழக்கம் உள்ள வாழ்க்கை வேண்டாம். அது உன்னை நரகத்துக்கு நேராக கொண்டு போகும். நீ இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, ஒரு ரத்தத்தினால கழுவப்படும் பொழுது, புது சிருஷ்டியாக நீ மாற்றப்படும் பொழுது, அவரே உலக ரட்சகர் என்பதை நீ அறிந்து கொள்ளும் பொழுது, நீ உள்ளத்தில் அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, நீ புது சிருஷ்டியாய் மாற்றப்படுகிற. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் எல்லாத்தையும் முதுகுக்கு பின்னாடி மறைச்சிருவார். அவருடைய எல்லா பாவத்தையும் சமுத்திரத்தின் ஆழத்தில் போட்டுருவார். இயேசு ஞாபகப்படுத்தியே பார்க்க மாட்டார். ஒரு மனுஷன் இயேசுனிடத்தில் வரும்பொழுது அவன் பாவத்தில் எங்கே போடுறாரு? முதுகுக்கு பின்னாய், தன்னுடைய முதுகுக்கு பின்னாய் போடுறாரு. சமுத்திரத்தின் ஆழத்தில் போட்டு மூடுறாரு. அப்போ பாவங்கள் மன்னிக்கப்படும் பொழுது ஒரு மனுஷன் நீதிமானாய் மாற்றப்படுகிறான். வந்து பார், நீ நீதிமானாய் மாற்றப்படுவேன். இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டு நீ நீதிமானாய் மாற்றப்படு. வந்து பார், இயேசுனிடத்தில் வந்து பார், அவருடைய ரத்தம் உன்னை நீதிமானாய் மாற்றும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. வந்து பார்த்தான் ஒரு மனுஷன், 2 கண்களும் இல்லாத மனுஷன், பர்திமேயும். எடுத்தவங்க வாசிங்க, லூக்கா 18:35-42. கொஞ்சம் வேகமாக வாசிங்க. எரிகோவுக்கு சமீபமாக இயேசு வரும்பொழுது ஒரு குருடன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். ஜனங்கள் நடக்கிற சத்தத்தை அவன் கேட்டான், விசாரித்தான். நசரேயனாகிய இயேசு போகிறார் என்று கேள்விப்பட்ட உடனே அவன், இயேசுவே, தாவீதின் குமாரனே என்று எனக்கு இரங்கும் என்று அவன் கூப்பிட்டான். இயேசுவை பார்க்க ஒரு குருடன் வந்தான். வந்து பார், அவன் கண்களை ஆண்டவர் திறந்தார். இயேசுவை பின்பற்றினான். யூதருடைய கண்கள் மூடப்பட்டிருந்தது. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், வந்து பாரு.
நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிற நான் ரட்சகர் நீ பார்க்கணும்னு சொன்னால் தேடி வா. யூதரில் பார்த்தா சொன்னார். அப்போ பர்திமேயை கூப்பிடுறாங்க. என்ன சொல்கிறாங்க? கூப்பிட்டு, சத்தம் போடாதப்பா, ஆண்டவர் வந்திருக்கிறாரு, அநேகருக்கு அற்புதத்தை செய்ய வந்திருக்கிறாரு, அவர் ரட்சகர், நிறைய ஊரில் போய் ஊழியம் செஞ்சுட்டு வராரு, அவரை தொல்லை கொடுக்காத அப்படின்னு சொல்லி சீஷர்கள் அதட்டினார்கள், இருந்தவர்கள் அதட்டினார்கள். ஆனால் அவனோ, வாசிமா, அவனோ முன்னடப்பவர்கள் அவன் பேசாமல் இருக்கும்படி, அவன் பேசாதிருக்கும்படி அவனை அதட்டினார்கள். அவனோ தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று மிகவும் அதிகமாய் கூப்பிட்டான். என் அன்பு சகோதரி சகோதரிய, நீ ஆண்டவரை நோக்கி கூப்பிட ஆரம்பிக்கும் பொழுது நிறைய பிரச்சனைலாம் தானா எழும்பும். ஏன்? நீ ஆண்டவர் நோக்கி கூப்பிட்டனா உனக்கு விடுதலை கிடைச்சிடும். ஆமென். நீ தேவனிடத்தில் முறையிடும் பொழுது கர்த்தர் உன் சத்தத்தை கேட்பாரு, இறங்குவார்னு பிசாசுக்கு தெரியும். எல்லாத்தையும் எழுப்பி விடுவான் தானா. முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் என்ன பண்ணா? அதட்டான். கூப்பிடாதப்பா, குருட்டு பையல கூப்பிடாத, அவரை தொல்லை கொடுக்காத. அவன் என்ன பண்ணான்? யார் சொல்கிறதையும் காதில் வாங்கலை, முன்னை விட அதிகமாக கூப்பிட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. உன் வாழ்க்கையில் ஒரு தடை வருதுன்னா நீ கவலைப்படாத, ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை உனக்கு ஆண்டவர் கொடுப்பார். உன் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட தடை வந்தாலும் சரிங்க, நெருக்கம் வந்தாலும் சரி, பாடுகள் வந்தாலும் சரி, நீ கவலைப்படாத. ஒன்னே ஒன்று நிச்சயம், உனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. பர்திமேயை கூப்பிட்டான், எல்லாம் கத்தனான், கிட்ட போகிறதுக்கு கூட வழி பண்ணல. ஆனால் ஆண்டவர் பாருங்க நின்று அவனை கூப்பிட்டாரு. வாசிமா. இயேசு நின்று அவனை கூப்பிட்டு, இயேசு நின்று அவனை தம்மிடத்தில் கொண்டு வரும்படி சொன்னார். அவன் கிட்ட வந்தபொழுது அவர் அவனை நோக்கி, இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்று கேட்டார். நல்லா கவனிங்க. ஒரு குருடன் இயேசுவினிடத்தில் வரும்பொழுது என்ன எதிர்பார்த்து வருவான்? என்ன கேட்பாங்க? பார்வை அடையணும், கண்ணு தெரியணும், பார்வை அடையணும், அதை தானே கேட்பான். இவன் கேட்டது எப்படி கூப்பிட்டான்? இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்குன்னு சொன்னா, இவன் இயேசுவை யார் என்று அறிந்திருந்தான். தாவீதின் குமாரனாகிய கிறிஸ்துவாகிய இயேசுவை அறிந்ததுனால அப்படி பேர் சொல்லி கூப்பிட்டான். இயேசு நின்னார், அவனை கூப்பிட்டு என்ன கேட்டாரு? நான் உனக்கு என்ன செய்யணும்? ஆண்டவர் நம்முடைய வாயில நம்ம என்ன சொல்றோன்றதை கேட்க விரும்புவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருக்கு தெரியும் இவன் கூட, இவனுக்கு கண்ணு தேவைன்னு, தொட்டு சுகத்தை கொடுக்கல. நான் உனக்கு என்னப்பா செய்யணும்? அப்போ அவன் வாயில் வருது பாருங்க, நான் பார்வையிட வேண்டும். ஆண்டவருக்கு எல்லாமே தெரியும். ஆனால் என் இருதயத்தின் விருப்பத்தை நான் தான் அவர்கிட்ட சொல்லணும். எப்படிங்க? உன் கஷ்டத்தை நீ தான் சொல்லணும், உன் பிரச்சனை நீ தான் அவர்கிட்ட சொல்லணும், உனக்கு என்ன தேவையோ அதை அவர்கிட்ட தான் சொல்லணும். நம்ம என்ன நினைப்போம்? ஆண்டவருக்கு எல்லாமே தெரியும், என்னை உண்டாக்கின தேவனுக்கு என் பிரச்சனை தெரியும், என் போராட்டம் தெரியும், நான் கடந்து போகிற பாதை தெரியும், என் அவமானம் தெரியும், எல்லாம் உண்மைதான் ஐயா. ஆனால் உன் வாயிலிருந்து நீ சொல்லப்படுற வார்த்தை இருக்க, கர்த்தர் அதை கேட்குறார் ஸ்டேட்மெண்ட், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும். மத்தேயு 8:1-5 வீட்டுக்கு போய் வாசிச்சு பாருங்க. ஒரு குஷ்டரோகி ஒருத்தன் மலையில் உட்கார்ந்து இருக்கிறான். இயேசு மலையிலிருந்து இறங்கி வரார். அவனும் கேட்குறான், இயேசுவே எனக்கு இறங்கும். குஷ்டரோகியை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நான் உனக்கு என்ன செய்யணும்? அவன் குஷ்டரோகி, உடம்பெல்லாம் குஷ்டம், அவனை தொட்டு சுகப்படுத்தலாம். ஆனால் கேட்குறாரு, நான் உனக்கு என்ன செய்யணும்? அப்போ உன் இருதயத்தின் விருப்பத்தை அறிந்த ஆண்டவர் நீ என்ன எதிர்பார்க்கிறியோ அதை நீ சொல்லணும்னு கேட்குறாரு. அல்லேலூயா. பர்திமேயினுடைய வாழ்க்கையில் அவன் கண்களை பெற்றுக்கொண்டு அவன் மேல் போத்தி இருந்த வஸ்திரத்தை தூக்கி எறிந்தான். அவனை சுற்றி இருந்த பாரம்பரியம் கட்டுகள் எல்லாவற்றையும் தூக்கி எறிந்து விட்டு இயேசுவை பின்பற்றினான். அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னை மூடி இருக்கிற எப்பேற்பட்ட காரியம், அந்த உலக பெருமை, ஆசை, உலகத்தின் மேலே அன்பு, இதெல்லாம் தூக்கி நீ வீசு. நீ இயேசுவை பார்ப்ப. அல்லேலூயா. நீ இயேசுவை பார்ப்ப. உள்ளான மனக்கண்களை ஆண்டவர் திறப்பார், கர்த்தரை பார்ப்பார். அன்றைக்கு யூதருடைய கண்கள் மூடப்பட்டது, வந்து பாருங்கள் சொன்னார். பர்திமேயினுடைய கண்களை ஆண்டவர் திறந்தார். அவன் வந்து இயேசுவை நேராக பார்த்துட்டான். அவன் எல்லாத்தையும் விட்டுட்டு இயேசுவை பின்பற்றினான். அல்லேலூயா, அல்லேலூயா. தீர்க்கதரிசியாகிய இயேசுவை வந்து பாருங்கள். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். அது யோவான் 4:29 வாசிங்க.
நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார், அவரை வந்து பாருங்கள். அவரை வந்து பாருங்கள். நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் சொன்னார், அவரை வந்து பாருங்கள். அவர் கிறிஸ்துதானோ என்று ஒரு பெண் சொல்றார். இவ யார்? இவ சமாரிய நாட்டை சேர்ந்த ஒரு பெண். 4ஆம் அதிகாரம் 1லிருந்து வசனம் சொல்லுகிறது, இயேசுவும் அவருடைய சீஷர்களும் சமாரிய நாட்டை கடந்து செல்ல பொழுது அவருக்கு டயர்ட் ஆனதுனால அங்கே ஒரு கிணறு பக்கத்தில் ஆண்டவர் ரெஸ்ட் எடுக்கிறார். சீஷர்கள் ஊருக்குள்ளே போய் பதார்த்தங்களை கொள்ளும்படி போகிறார்கள். அப்பொழுது தண்ணீர் தாகம் அவருடைய எடுக்கிறது. இயேசு சமாரிய நாட்டால் ஒரு ஸ்திரீயை பார்த்து தாகத்துக்கு தான் கேட்குறாரு. 5ஆம் வசனத்தில் சொல்லுது. 8ஆம் வசனம் சொல்லுது தாகத்துக்கு தான் சொல்லும்போது அவர் சொல்கிறா, தண்ணீர் ஆழமான கிணறாக இருக்கிறது, தண்ணீர் கீழே இருக்குது, நான் எப்படி சொல்லுவேன் அப்படின்னு சொல்லும்பொழுது, கொடுப்பேன்னு சொல்லும்போது அப்போ அவர் சொல்கிறார். 10ஆம் வசனம் சொல்கிறது, தேவனிடத்திலே தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்டவர் இன்னார் என்றும் நீ அறிந்தாயானால் நீரே அவரிடத்திலே ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பாய், பெற்றுக்கொண்டிருப்பாய் ஆண்டவர் சொல்கிறார். என் அன்பு சகோதரி சகோதரியை, இந்த இடத்துல சொல்லப்பட்ட ஒரு ஆழமான ரகசியம் என்னன்னு சொன்னால், சமாரியர்களும் யூதர்களும் சம்பந்தம் கலவாதிருந்த நாட்கள். சமாரியர்களும் யூதர்களும், அதான் நல்ல சமாரியன் கதை வேதத்தில் எழுதியிருக்கிறது. நல்ல சமாரியன் இயேசு தேடி வந்தார். ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோக்கு போகும்பொழுது கள்ளர் கையில் அகப்பட்டான். கள்ளர் கையில் அகப்பட்ட உடனே அவர்களுடைய வஸ்திரத்தையும் அவன் வைத்திருந்த பொருளையும் உருவிக்கொண்டு அவனை அடித்து காயப்படுத்தி போட்டு விட்டு போயிட்டாங்க. அந்த வழியாக ஒரு ஆசாரியன் வந்தான், ஒரு லேவியன் வந்தான். யாருமே அவனை தூக்கி அவனுக்கு உதவி செய்யலை. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் பிசாசு நம்ம இடத்தில் இருக்கிற எல்லா ஆசீர்வாதத்தையும் உருவி நம்மை காயப்படுத்தி குற்றுயிராய் போட்டுட்டு போன நாட்கள் ஏராளம். ஆனால் சமாரியனாகிய இயேசு நம்மை தேடி வந்து நம்முடைய காயங்களுக்கு எண்ணெயும் திராட்சரசத்தை வார்த்து ரட்சிப்பை கொடுத்து சத்திரமாகிய சபைக்குள்ளே கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மகளுடைய வாழ்க்கையில் இருந்த பெரிய பாவம் என்னன்னு சொன்னால், திருமணம் செய்து கொண்டே இருந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு சொல்கிறார், போய் உன் புருஷனை கூட்டு வா மகள் என்றார். அப்போ அவர் சொல்கிறான், 17ஆம் வசனம் சொல்கிறது, எனக்கு புருஷன் இல்லை. அந்த ஸ்திரீ இயேசுவை நோக்கி, எனக்கு புருஷன் இல்லை இல்லை என்று நீ சொன்னது கரெக்டு தாம்மா, உனக்கு 4 பேர் இருந்தாங்க, இப்போ இருக்கணும் உனக்கு புருஷன் இல்லை. இவளுக்குள்ளே இருக்கிற தாகம் என்னன்னு சொன்னால், பாவத்தை பருகி கொண்டு இருக்கிறது. தீர்க்கதரிசியாகிய இயேசுவை நீ வந்து பார்க்கும்பொழுது உன்னுடைய பர்சனல் லைஃப்பில் நீ எதில் அடிமைப்பட்டிருக்கியோ அதுலேருந்து ஆண்டவர் உனக்கு விடுதலை தருவார். அல்லேலூயா. ஜீவ தண்ணீரை உனக்குள்ளாய் வைத்தாரானால் உன் வாழ்க்கையில் நீ எதில் போராடி கொண்டு இருக்கிறியோ அந்த தாகத்திலிருந்து ஆண்டவர் உனக்கு விடுதலை தருவார். அந்த சமாரிய பெண்ணை பார்த்து கேட்டார். ஆண்டவர் சொன்னார், நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கவளுக்கோ ஒரு காலம் தாகம் இராது. இன்றைக்கு ஜனங்க தாகத்தில் தவிக்கணும். எதுலன்னு சொன்னால், சாராயத்தை, மதுபானத்தை, போதை பழக்கத்தை, விபச்சாரத்தை, வேசித்தனத்தை, தவறான உறவுகள், பெண்கள் உறவுகள், ஆண்கள் உறவுகள், ஆபாச படங்களை பார்ப்பது, ஆபாச வெப்சைட்டை பார்க்கறது, செல்போனில் அருவருப்பான காரியத்தை பார்ப்பது, இதுதான் இன்னைக்கு ஜனங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற தாகம். அவன் கண்களில் இருக்கிற தாகம் பாவம் அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது. வந்து பார், இயேசுவினிடத்தில் வந்து பார், அவர் ஜீவ தண்ணீராகிய பரிசுத்த ஆவியை உனக்கு கொடுப்பார். இந்த ஆவியானவர் என்ன செய்வான்னு சொன்னால், நீ எதில் அடிமைப்பட்டிருக்கியோ அதுலேருந்து உனக்கு விடுதலை தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த பொண்ணு ஊரில் போய் எல்லார்ட்டையும் சொல்கிறா. 42ஆம் வசனம் வாசிங்களேன். அந்த ஸ்திரீயை நோக்கி, உன் சொல்லி நிமித்தம் அல்ல, அவருடைய உபதேசத்தை நான், இயேசுவுடைய உபதேசங்கள், வார்த்தைகள் எல்லாரையும் மாற்றினது ஐயா. அல்லேலூயா. இந்த சமாரிய பட்டணம் முழுவதும் இயேசுவை ஏற்றுக்கொண்டது. ஒரு பெண் போய் சொன்னா, நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் சொல்லுகிறார், அவரை வந்து பாருங்கள், அவர் இயேசுதானா கிறிஸ்துதானான்னு சொன்ன உடனே அந்த ஊரார் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். அவளுக்கு இயேசு 2 நாள் தங்கி சுவிசேஷத்தை சொன்னார், ரட்சிப்பை குறித்து சொன்னார். ஜனங்க வாழ்க்கையில் இன்னைக்கு அடிமைத்தனம், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், வாலிப பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், குடும்பங்களில் திருச்சபைக்கு போகிறார்கள், பாவத்தில் அடிமைத்தனத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அது ஒரு கேர்லெஸ்ஸாக எடுக்கிறாங்க. இன்றைக்கி வாலிப பிள்ளைகளுடைய வாழ்க்கையெல்லாம் பாருங்கள், ரொம்ப கஷ்டம். இன்றைக்கி ரொம்ப கஷ்டம். சர்ச்சுக்கு வராங்க, ஆனால் பர்சனல் லைஃப்பில் ஒரு ஜெயமில்லாத வாழ்க்கை. எவ்வளோ நேரம் ஜெபிக்கிறாங்க, எவ்வளோ நேரம் பைபிள் படிக்கிறாங்க, எவ்வளோ நேரம் ஆண்டவரோடு இருக்கிறாங்க, கேள்விக்குறி தான். பிசாசு அவரோட தந்திரமாக வஞ்சித்து போயிடுறாங்க. வேலை செய்ய 6 நாள் உலகத்துக்கு போகிறாங்க, அங்கே இருக்கிற நண்பர்களோடு பழகி
உலகத்தோடு கை கோர்த்து வாழ்ந்து இன்றைக்கு உலகத்தோடு ஒரு பின்னி பிணைந்த லைஃப்குள்ளே இருக்கிறாங்க. அவளுக்கு எது தாகப்படுத்துகிற அவளுக்குள்ளே இருக்கிற தாகம் எதுவாக இருக்குமா? நண்பர்களோடு சந்தோஷமாய் பொழுது கழிப்பதான் தாகத்தை தீர்க்கும். ஆனால் ஆண்டவர் கொடுக்கிற ஜீவ தண்ணீரோ உன் வாழ்க்கையில் பரிசுத்தத்தை கொண்டு வரும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இயேசு அந்த பெண்ணை பார்த்து சொன்னார், நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ தாகம் இராது. உன் வாழ்க்கையில் ஒரு தாகம், பாவ போராட்டத்தில் இருக்கிற தாகத்தை இயேசுவால் மாத்திரமே மாற்ற முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. மூன்றாவது ஆசீர்வாதத்தை நான் சொல்லி குறிப்புக்கு நேராக கடந்து செல்ல விரும்புகிறேன். கர்த்தர் நல்லவர். முதலாவது ரட்சிப்பை கொடுக்க வந்தவர், இரண்டாவது தீர்க்கதரிசியாய் வந்தவர், மூன்றாவது சுகத்தை தரும்படி வந்தவர். அல்லேலூயா, அல்லேலூயா. எடுத்து வாசிப்போம். யோவான் 4ஆம் அதிகாரம் 47 to 53 வாசிப்போம். இயேசு யூதேயாவிலிருந்து கலிலேயாவுக்கு வந்தார் என்று அந்த மனுஷன் கேள்விப்பட்ட போது அவரிடத்துக்கு போய் தன் மகன் மரண அவஸ்தையாய் இருக்கிறான் என்று சொல்லி ராஜாவின் மனுஷன் இயேசுவை காண வந்தான். வந்து பார்த்தான். யாரவன்? ராஜாவின் மனுஷர். எல்லா வைத்தியத்தையும் பார்த்து அதில் ஒரு பிரயோஜனமும் இல்லை, சுகமும் இல்லை என்று அறிந்த பொழுது அவன் இயேசுவை குறித்து கேள்விப்படுகிறான். அவன் என்ன பண்ணுறான்? இயேசுவை தேடி வந்து பார்க்கிறான். வந்து பார்த்தவனுக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை வாசி மகள. அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீங்கள் அடையாளங்களையும் அற்புதங்களையும் காணாவிட்டால் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்றார். அதற்கு ராஜாவின் மனுஷன், ஆண்டவரே, என் பிள்ளை சாகிறதற்கு முன்னே வர வேண்டும். என் பிள்ளை சாகிறதற்கு முன்னே வர வேண்டும். அவன் மரண அவஸ்தைப்படுகிறான். பிள்ளைக்காக இயேசுவை காண வந்தான். பிள்ளைக்காக இயேசுவை தேடி வந்தான். இன்னைக்கு நம்முடைய லைஃப்ல நம்ம எதை கேட்டாலும் எல்லாருக்கும் எதையும் கொடுத்துருவோம். ஒரு நெருக்கடியான சூழ்நிலை வரும்பொழுது கொடுத்தே ஆகணும், சொத்தை கொடுக்கணும், பணத்தை கொடுக்கணும், ஏதோ ஒன்று கொடுக்கணும், கொடுத்துருவோம். நம்ம பிள்ளைங்க நமக்கு முக்கியம். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம பிள்ளைங்களா நமக்கு முக்கியம். அவன் பாருங்க, தன் பிள்ளைக்காக அவன் ராஜாவின் மனுஷன் பெரிய ஸ்தானத்தில் இருக்கிறவன் வந்து நிற்கிறான். நின்று இயேசுனிடத்தில் கேட்கிறான், என் பிள்ளை சாகிறதை என்னால் பார்க்க முடியவில்லை. மருந்து மாத்திரை கைவிட்டு, மருத்துவம் கைவிட்டு, நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் அவன் இயேசுவை காணுமென்றான். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் பாருங்கள், ஹாஸ்பிட்டலில் போய் பாருங்கள், எத்தனை பேர் லட்சக்கணக்கான பணத்தை கட்டிட்டு வெளியே நின்று அழுதுட்டு இருப்பாங்க. ஆப்ரேஷன் போயிருக்கிறாங்க, என்ன ஆகுமோ தெரியாது. ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு, என்ன ஆகும்னு தெரியாது. கேன்சர் எப்போ மரணம் வரும்னு தெரியாது. இன்றைக்கு மரணம், இன்றைக்கு வியாதி ஒரு மனுஷனை ஆண்டு கொண்டு இருக்கிறது. இனி மருத்துவம் தோற்று போய் கொண்டு இருக்கிறது. என் அன்பு சகோதரி சகோதரியே, இயேசுவை காண ஒரு மனுஷன் தேடி வந்தான். அவன் யார்? அவன் ராஜாவின் மனுஷன். யாருக்காக வந்தான்? தன் மகனுடைய ஜீவனுக்காக, சுகத்துக்காக இயேசுவை தேடி வந்தான். அற்புதத்தை பெற்றுக்கொள்ளும்படி வந்தான். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரி சகோதரியா, நீ இயேசுவை காண வரும்பொழுது, நீ உள்ளத்தில் இயேசுவே எனக்காய் இறங்கணும்னு சொல்லி நீ கூப்பிடும் பொழுது கர்த்தர் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார், சுகத்தை கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. மரண அவஸ்தையிலிருந்து கர்த்தர் தன் பிள்ளையை குணமாக்க வேண்டும் என்று இயேசுவை வேண்டிக் கொண்டான். 48ஆம் வசனம் வாசிங்களேன். 48, 49. அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, இருங்க 49, 50 வாசிமா. அதற்கு ராஜாவின் மனுஷன், ஆண்டவரே, ஆண்டவரே, என் பிள்ளை சாகிறதற்கு முன்னே நீர் வர வேண்டும் என்று சொன்னார். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று இயேசு அவனுக்கு சொன்னார். இயேசு சொன்ன வார்த்தையே நம்பி போனான். இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை உங்களை நோக்கி வருகிறது. நீ நம்பிக்கையோடு போ, உன் வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதத்தை செய்வார். அல்லேலூயா. கடன்காரன் வந்து கழுத்தை பிடிப்பான்னு பயப்படாத. ஐயோ நான் என்ன செய்ய போகிறேன், இதை செய்யணுமே, இதை கொடுக்கணுமே, இந்த பிரச்சனை எப்படி ஃபேஸ் பண்ண போகிறேன்னு யோசிக்காத. நீ நம்பிப்போ, கர்த்தர் உனக்கு அற்புதத்தை செய்வார். அல்லேலூயா. வழியில் எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்துவார். உடைய வார்த்தை வெறுமையாய் வராது, வெறுமையாய் போகாது. நீ நம்பும் பொழுது, நீ விசுவாசிக்கும் பொழுது, நீ எந்த அளவுக்கு கர்த்தரை விசுவாசத்தில் மகிமைப்படுத்துறியோ அந்த அளவுக்கு வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். அவன் வீட்டுக்கிட்ட போகும்பொழுது அவருடைய வேலைக்காரர்கள் வந்து சொல்கிறாங்க, உமது குமாரன் பிழைத்திருக்கிறான். 53, உம் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று இயேசு தன்னுடனே சொன்ன மணி நேரம் அதுவே என்று தகப்பன் அறிந்து அவனும் அவன் வீட்டார் அனைவரும் இயேசுவை விசுவாசித்தார்கள். என் அன்பு சகோதரி சகோதரியே, வந்து பார்,
உனக்கு உன் மகனுக்கு சுகம் உண்டாகும், உன் உறவுகளுக்கு சுகம் உண்டாகும். நீ யாருக்கெல்லாம் வேண்டணும்னு நினைக்கிறியோ அவங்களுக்கெல்லாம் ஆண்டவர் அற்புதத்தை செய்வார். சுகத்தை நீ பெற்றுக்கொள்ளணும்னு நீ வந்து பாரு. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். சோத்திரம். இன்னொரு சம்பவத்தை நான் வாசிக்கிறேன். அதே மார்க்குவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 24 34 வாசிங்களேன். மார்க் எழுதின புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 24 34. அவர் அவனோட கூட போனார். திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்று அவரை நெருக்கினார்கள். அப்பொழுது 12 வருஷமாய் 12 வருஷமாய் ஒரு மகள் பெரும்பாடு உள்ளவளாய் இருந்த இந்த கதை எல்லாருக்குமே தெரியும். ராஜாவின் மனுஷன் தன் மகளுக்கு சுகம் வேண்டும் சொல்லி இயேசுவை தேடி வந்தான். இந்த மகள் தனக்கு சுகம் வேண்டும் என்று சொல்லி இயேசுவை காண வந்தாள். அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். ஐயா, சொத்து சுகம் ஆசீர்வாதம் எல்லாத்தையும் இழந்து தனிமையில் வெறுமையில் நிற்கும் பொழுது அவளுக்கு ஒருத்தர் சொல்கிறாங்க, நசனாகிய இயேசு போகிறார், நசனாகிய இயேசு போகிறார் இந்த வழியான்னு கேள்விப்பட்டு ஓடி போய் யாருக்கும் தெரியாமல் அவருடைய வஸ்திரத்தை தொட்டான். என் அன்பு சகோதரனே சகோதரியா, உன் பிரச்சனை இன்னைக்கு யாருக்கும் தெரியாமல் இருக்கலாம். உன் கண்ணீர் யாருக்கும் தெரியாமல் இருக்கலாம். நீ போகிற பாதை யாருக்கும் தெரியாமல் இருக்கலாம். உன் பலவீனம் யாருக்கும் தெரியாமல் இருக்கலாம். நீ வடிக்கிற கண்ணீரையும் கவலையும் யாருக்கும் தெரியாமல், புலம்பலை யாருக்கும் தெரியாமல் நீ மறைத்து வைத்துக்கொண்டு இங்கே வந்து உட்கார்ந்து இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு சமாதானம், உனக்கு சமாதானம், உனக்கு சமாதானம். இந்த இடத்த விட்டு நீ கடந்து போகும்பொழுது நீ வெறுமையாக போக மாட்டேன், உனக்கு சமாதானத்தை கொடுத்து அனுப்புவேன். அல்லேலூயா. அந்த மகள் என்ன பண்ணா, இயேசுவே எனக்கு சுகத்தை கொடுங்கன்னு சொல்லலை, அவருடைய வஸ்திரத்தை தொட்டா. நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு இன்றைக்கு அவர் சமூகத்தில் வந்திருக்கிற நீங்கள், அவரை காணும்படி வந்திருக்கிற உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதத்தை செய்வார். நீ எந்த அளவுக்கு அவரை விசுவாசத்தோடு அந்த மகள் வஸ்திரத்தை தொட்டது போல இயேசுவை மனதளவில் அவரோடு கூட நீங்கள் இணையும் பொழுது கர்த்தருடைய வல்லமை உன் வாழ்க்கையில் பிணிகளை சுகப்படுத்தும். அல்லேலூயா, அல்லேலூயா. இவள் தனக்கு வேண்டிய சுகத்தை பெற்றுக்கொள்ளும்படி இயேசுவை பார்க்கும்படி வந்தார். ராஜாவின் மனுஷன் தன் மகனுக்கு வேண்டிய சுகத்துக்காய் இயேசுவை பார்க்கும்படி வந்து அற்புதத்தை பெற்றுக்கொண்டார். சுகத்தை கொடுக்கிறவரை வந்து பார்த்தார்கள். 4வது, தரித்திரம் மாறும்படி இயேசுவை தேடி வா. உன் வாழ்க்கையில் இருக்கிற தரித்திரம் மாறணுன்னா, உன் வாழ்க்கையில் இருக்கிற பிணிகள் மாறணுன்னா, உன்னை பிடிச்சிருக்கிற கடன் சுமை மாறணும்னு சொன்னால், உன் வாழ்க்கையில் நீ எதெல்லாம் இழந்து போராடி கொண்டு இருக்கிறியோ அதிலிருந்தெல்லாம் ஆண்டவர் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கணும்னு சொன்னால், நீ இயேசுவை தேடி அவரை பார்த்து அவர் சமூகத்தில் வந்து நெல்லு. கர்த்தர் உனக்கு அற்புதத்தை செய்வார். எடுத்தவங்க வாசிப்போம். லூக்கா 5ஆம் அதிகாரம் 1-10 வரைக்கும் வாசிப்போம். நான் ஜெபத்து முடிக்கலாம் என்று விரும்புகிறேன். கர்த்தர் அந்த 4 ஆசீர்வாதங்கள் உங்களுக்குள்ள வைத்து அற்புதம். பின்பு அவர் கெனேசரத்து கடல் அருகே நின்றபோது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும், திரளான ஜனங்கள் இயேசுவின் வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கடற்கரையிலே நின்ற 2 படவுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டிறங்கி வலைகளை அலசிக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த படவுகளில் ஒன்றில் ஏறினார். ஒரு படகில் ஏறினால் அது சீமோன் பேதுருடைய படகாய் இருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி கரையிலிருந்து இயேசு சற்று தள்ளி கொண்டு போனார். அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி நான் உனக்கு சொல்றேன். அதுக்கு பேதுரு சொன்ன வார்த்தை, பேதுரு சொன்ன மாறுதரம் என்ன தெரியுங்களா? சொல்லிமா, வாசிமா. ஐயரே, ராம் முழுவதும் பிரயாசப்பட்டேன், ஒரு மீன் கூட எனக்கு கிடைக்கல. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி வலையை போடுகிறேன். இதுல என்ன அர்த்தம் சொன்னா, பேதுரு யாருடைய நம்பினார்னு சொன்னா தன்னுடைய திறமையை நம்பினார். அவர் கலிலேய கடல்ல பெரிய மீனவர். இயேசுவை சந்திக்க வர்றதுக்கு முன்னாடி அவர் மீன் பிடிச்சுன்னு இருந்தார். பாருங்க, சில நேரங்கள் நம்முடைய திறமை நமக்கு கை கொடுக்காது, நம்முடைய அறிவு நமக்கு உதவி செய்யாது, அது குறைவுள்ளதாய் மாறி போகும். அநேக நேரங்கள் நம்முடைய படிப்பு நமக்கு உதவி செய்யாது, நம்முடைய அனுபவம் நம்ம காப்பாற்றாது. பேதுரும் அப்படிதாங்க. இயேசுவை முன்னால வைக்க வேண்டிய இடத்துல தன் திறமை முன்னாடி வச்சோம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட கர்த்தரை முன்னாடி வைக்காம படகாகிய வாழ்க்கையில என் திறமை, என் அனுபவம், என் எக்ஸ்பீரியன்ஸ், என்னால் முடியும், நான் பார்த்துக்கொள்வேன், நான் நினச்சி நான் ஒரு காரியத்தை செய்வேன்னு சொன்னால் அதில் தோல்வியும் வெறுமை தான் இருக்கும். இயேசு வந்தார், அவனை பார்த்தார், அவன் சூழ்நிலை அறிந்தார்.
அவரே தேடி வந்து சொன்னார், உன் படகை கொடுப்பா, உன் வாழ்க்கையில் எனக்கு இடம் கொடுப்பா, உன் படகுல உன் வாழ்க்கையில் நான் வரேன், கொஞ்சம் இடம் கொடு, கொஞ்சம் இடம் கொடு. இயேசுக்கு வாழ்க்கையில் கொஞ்சம் இடம் கொடுங்க. வறுமையாக இருக்கிற உன் வலைகளில் ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுப்பார். வறட்சியாக இருக்கிற உன் வாழ்க்கையில், தோல்வியாக இருக்கிற உன்னோட வாழ்க்கையில் இயேசு எல்லாவற்றையும் ஜெயமாய் மாற்றுவார். அல்லேலூயா. நீ வந்து பாரு, படகுல அவரை ஏற்றுக்கொள்ளு. உன் வாழ்க்கையில் அவரை, இயேசுப்பா எனக்குள்ளே வாங்க, என் வாழ்க்கைக்குள்ளே வாங்க, என் தொழில்துறையை ஆசீர்வதிங்க, என் முயற்சிகளை ஆசீர்வதிங்க, என் வருமானத்தை ஆசீர்வதிங்க, என்னுடைய காரியம் எல்லாவற்றையும் நான் உங்களுக்கு அர்ப்பணிக்கிறேன். என் திறமை, என் ஆளுக, என்னுடைய அனுபவம் எல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, இயேசு போதும், அவர் முன்னாடி நான் அவர் வைக்கிறேன்னு சொல்லி நீ சொல்லிப்பார். அவர் 2 படகு முழுகத்தக்கதான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு உயிரோடு இருக்கிறார், நாங்கள் சாட்சிகள். எத்தனையோ நாட்களில் கர்த்தர் அற்புதங்களை செய்திருக்கிறார். ஒரு இடத்துல சமீபத்தில் ஒரு போதகரை சந்திக்கும்படி ரொம்ப தூர தேசத்திலேருந்து வந்து எனக்கு ஃபோன் பண்ணார். உங்களை பார்க்கணும் வந்திருக்கேன் பாஸ்டர், கொஞ்சம் வந்து ஜெபிக்கிறீங்களா? கர்த்தருக்கு மகிமையாக சொல்கிறேன். அவரை போய் சந்தித்து அவருக்கு சில ஆலோசனைகளை கொடுத்து அவருக்காய் அவர் குடும்பத்துக்காய் ஜெபித்து விட்டு நான் கடந்து வந்து விட்டேன். அவர் எனக்கு ஒரு காணிக்கை கொடுத்தார், நான் வாங்கலை. பாஸ்டர் வச்சுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்னு சொல்லிட்டு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்துட்டே இருக்கிறேன், எனக்கு ஒரு மொபைலில் ஒரு சத்தம் கேட்குது. திறந்து பார்த்தேன், காணிக்கை 2000 ரூபாய் யாரோ ஒருத்தர் அனுப்பியிருக்கிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு இடத்துல நான் வாங்கலை, இன்னொரு இடத்துல இருந்து ஆண்டவர் எனக்கு கொடுக்குறேன். அவரால் எல்லாம் கூடும். மனுஷனால் கூடாது, என் தேவனால் கூடும். உன் கடன் சுமையை மாற்ற இயேசுவால் முடியும். உன் வியாதியின் படுக்கையை மாற்ற இயேசுவால் முடியும். உன் தரித்திரத்தை மாற்ற இயேசுவால் முடியும். உன் பிள்ளைகள் படிப்பில் மந்தமாய் இருக்கிறார்களா, அதை மாற்றி ஆண்டவர் அவளை உயர்த்த அவரால் கூடும். கர்த்தர் உன்னை எல்லார் மத்தியிலும் உன் தலை உயர்த்த அவரால் கூடும். பேதுருடைய வாழ்க்கையில் பாருங்க, தன்னுடைய திறமையை நம்பினா அவன் தோற்று போனான். என் அன்பு சகோதரனே சகோதரியே, இயேசுவிடம் வந்து பார், உன்னை முழுமையாய் அர்ப்பணி. உன் வாழ்க்கையில் 2 படகு நிறைய ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்வேன். அல்லேலூயா. இரட்டிப்பான ஆசீர்வாதம், இரட்டிப்பான அபிஷேகம் ஆண்டவர் கிருபையாய் உனக்கு கொடுத்து இந்த ஆண்டு முழுவதும் எல்லா காரியத்திலும் உன்னை ஆசீர்வதித்து உன்னை நடத்துவாராக. அது அப்படியே உங்க மேல வந்து பலிப்பதாக. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம், ஜெபிப்போம். Thank you Holy Spirit. சேனைகளின் தேவனாகி கர்த்தாவே, நன்மையான ஆசீர்வதிக்கப்பட்ட இரவலுக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறோம். வந்து பாருங்கள், அவர் இரட்சகர். வந்து பாருங்கள், அவர் தீர்க்கதரிசியானவர். வந்து பாருங்கள், சுகம் தருகிறவர். வந்து பாருங்கள், அற்புதத்தை பெற்றுக்கொள்வர். 4 ஆசீர்வாதங்களை இன்றைக்கு கர்த்தர் பேசியிருக்கிறீர் தகப்பனே. கேட்ட தேவ சத்தத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அது அப்படியே வந்து தங்குவதாக, பலிப்பதாக என்று சொல்லி நான் ஆசீர்வதிக்கிறேன். நிறைவானது வரும்போது குறைவெல்லாம் மாறி போக சுவாமி. குறைவாக இருக்கிற காரியத்தெல்லாம் எடுத்து போட்டு கர்த்தர் இன்றைக்கு உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இந்த ஆசீர்வாதங்களை வைத்து அனுப்புகிறேன் சுவாமி. சமாதானத்தை கொடுங்க, மகிழ்ச்சியை கொடுங்க, நன்மையை கொடுங்க, வாசல்களை திறங்க, சுகத்தை கொடுங்க, அற்புதங்களை செய்யுங்க. எல்லா தடைகளையும் இயேசுவின் நாமத்தில் உடைத்து ஜெபிக்கிறேன். சங்கிலிகள் தெரிப்பொண்டு போவதாக, எல்லா பிசாசின் கட்டுகளை கட்டவிழ்த்து ஜெபிக்கிறேன். பாவலி இயேசுவின் நாமத்தில் குடும்பங்களை விட்டு, சரித்து விட்டு, வியாபாரத்தை விட்டு, ஒவ்வொருடைய வாழ்க்கை விட்டு வெளியேற என்று சொல்லி கட்டளை எடுக்கிறேன். ஸ்தோத்திரம். பிள்ளைகளுடைய வாழ்க்கை விட்டு வெளியேற இயேசுவின் நாமத்தில் இல் பொருளாய் போவதாக என்று சொல்லி நரகத்துக்கு நேராக திருப்புகிறேன். இல் பொருளாய் மாறட்டு சுவாமி. ஜீவன் இறங்குவதாக, ஜீவன் இறங்குவதாக, ஜீவன் இறங்குவதாக. என்னை பார் என்று சொன்னீர் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். உம்மை நோக்கி பார்க்கிறோம். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து அவர்கள் முகங்கள் பிரகாசம் அடைந்தது. வெட்கப்பட மாட்ட, நீ வெட்கப்பட மாட்ட. நீ கர்த்தரை நோக்கி பார். பூமியில் உள்ளதில்லை, மேலானதை நோக்கி பாரு. ஆண்டவர் மேலான ஆசீர்வாதத்தை கொடுத்து உன்னை அப்படியே நடத்துவாராக. கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம், பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.